அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் தேவன் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஸோ பிரியமானவர்களே, பலனற்று இருக்கிறீங்களா? ஆண்டு இந்த நாளிலே உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் அடைக்கலம் இல்லாமல் அலைந்து திரிகிறீங்களா? உங்களுக்கு வேண்டிய அடைக்கலத்தை அவர் கொடுப்பார். அவரே உங்கள் அடைக்கலமாக இருப்பார். மூன்றாவதாக அனுகூலமான துணை. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை உண்டாக்கி மனுஷ தயவுகளை கட்டளையிட்டு உங்களுக்கு துணையாக இருப்பார். ஸோ பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களையும் தேவன் செய்கிறார். அவர் யார் என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவனை தேவனாக அறிய வேண்டும். எப்படி நீங்கள் அறிய முடியும்? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வரைக்கும் அவர் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக ஒவ்வொரு நாளும் சகாயம் செய்கிறார்.